நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. நீர் கல்லோ மரமோ அல்ல ஆண்டவரே. அப்பா, நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. நீர் கழுதையை கொண்டாவது பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. இந்த அருமையான காலை பொழுதுல உம்முடைய ஜனங்களாக ஆண்டவரே, உம்முடைய திருப்பாதத்துல நாங்க வந்து நின்று அப்பா, நீர் எங்களோடு பேசும்படியாக ஆண்டவரே, உம்முடைய அடையாளை மறைத்து அப்பா, உம்முடைய சிலுவையின் நிழலில் மறைத்து ஆண்டவரே, என் தேவன் வெளிப்படும்படியாக, உம்முடைய வார்த்தை வல்லமையாக புறப்படும்படியாக கர்த்தரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஓ கர்த்தாவே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கும்படியாக, ஓ உம்முடைய சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கும்படியாக, உம்முடைய சத்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. ஜெபிப்பீர்களா என்னோடு கூட இணைந்து? எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ நீர் வல்லமையான காரியங்களை செய்கிற தேவன், அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன், ஓ ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன் அப்பா. ஆனால் அதற்கு முன்பதாக நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம் ஐயா. நீர் பேசுகிற தெய்வம் ஐயா. இந்த காலை பொழுதுல நீர் பேசுவீராக. என்னுடைய மாம்சம் அல்ல, நீர் வெளிப்படும்படியாக எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமேன். உங்களை எல்லாரையும் பார்க்கிறதுல மிகுந்த சந்தோஷம். அருமையான அன்பான ஒரு சபை இந்த சபை. பெண்கள் ஐக்கியத்தில் அதை நான் பார்த்தேன். அதிகமாக பெண்கள் ஐக்கியத்துல தான் பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? இல்லையா? ஒருவருக்கொருவர் எதையாவது கதைத்து ஆனா உங்களுடைய பெண்கள் ஐக்கியத்தை நான் 3வது தடவை வந்து பார்த்து விட்டேன். மிகவும் அன்பானவர்கள், ஐக்கியமானவர்கள், பரிவு காட்டுகிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு இந்த திருச்சபையில ஒரு தாயாக, ஒரு பெண்ணாக உங்களோடு இருந்து தேவனுடைய வார்த்தையை பேசுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கடந்த வெள்ளிக்கிழமை நான் சமாரிய பெண்ணை குறித்து பேசினேன். அந்த முடிவில் அந்த சமாரியர்கள் வந்து அந்த பெண்ணிடத்தில் சொன்னார்கள், உன்னுடைய சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை கேட்டு அவரே உலக இரட்சகர் என்று நாங்கள் அறிந்து விசுவசித்திருக்கிறோம். ஆமென், ஆமென். இன்றைக்கு நான் சொல்லுகிற சொல்லி நிமித்தம் மாத்திரம் அல்ல, உங்களோடு தேவன் பேசுகிறவர். ஆமென். அவருடைய சொல்லை கேட்டு, அவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் மனம் திரும்புவோமே ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மத்தியில் செய்வார். எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆமோஸ் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக போகிறார். ஆனால் அந்த ஜனங்களோ மனம் திரும்புவதற்கு அழைக்கிறார். ஆனால் அந்த ஜனங்களோ சொல்லுகிறார்கள், நீ உன் தேசத்துக்கு போ, நீ அங்க போய் தீர்க்க தரிசனம் சொல்லு, அங்க போய் காட்டத்தி பழங்களை பொறுக்கு, இங்க உனக்கு என்ன வேலை? இன்றைக்கு நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று நான் விசுவசிக்கிறேன். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எதை கொடுக்க விரும்புகிறார்? சேமம். சேமம் என்றால் தனியாக சமாதானம் மாத்திரமல்ல, சேமம் என்றால் எல்லா ஆசீர்வாதங்களும் நிரம்பினது. ஆனால் அதற்கு முன்பதாக கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? மனம் திரும்புங்கள். ஆமென், மனம் திரும்புங்கள். இந்த மனம் திரும்புதல், ரிப்பெண்டன்ஸ் என்றால் என்ன?
பாருங்கள், இன்றைக்கு இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் என்று நான் நம்புகிறேன். ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த இடத்துல இருக்கிறீர்கள் என்று நான் விசுவசிக்கிறேன். பாருங்கள், இந்த மனம் திரும்புதல் முதலாவது இயேசு கிறிஸ்துவினால மாத்திரம்தான் எங்களுக்கு அந்த மனம் திரும்புதலினால ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலை வருகிறது. அவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்ப்பது என்ன? எங்கள் பாவங்களை நாங்கள் உணர வேண்டும். சொல்லுங்க, எங்கள் பாவங்களை நாங்கள் உணர வேண்டும். அப்ப முதலாவது எங்கள் பாவத்தை நாங்கள் உணர வேண்டும். எங்களுடைய சிந்தனையிலும் செயலிலும் நாங்கள் செய்கிறதான பாவங்கள். இன்றைக்கு இந்த இடத்துல சொல்லுவீங்க, நான் பாவி அல்ல, நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், இல்லையா? உண்மைதான். நாங்கள் கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம். ஆனாலும் கூட எப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தன்னுடைய ஜனங்களாக, தன்னுடைய சொந்த ஜனங்களாக ஆண்டவர் தெரிந்தெடுத்த பொழுதிலும் அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு தங்களுடைய மன கடினத்தின் நிமித்தம் தங்களுடைய சொந்த சிந்தனைகளின்படி அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆகவேதான் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், ஊழியர்களை அனுப்பினார். நீங்கள் போயிட்டு சொல்லுங்கள், அவர்கள் வாழுகிறதான வாழ்க்கை மிகவும் மோசமான வாழ்க்கை. அவர்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் செயலிலேலோ அவர்கள் என்னை மறுதலிக்கிறார்கள். நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த காலை பொழுதுல எத்தனை பேர் நீங்க சொல்லக்கூடும், நான் ஆண்டவரை என் சொல்லினாலும் என் சிந்தனையினாலும் என் செயலினாலும் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும், அல்லாவிட்டால் அவர் துக்கப்பட வேண்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை மகிமையான காரியம்! ஆண்டவர் என்னையும் உங்களையும் தன்னுடைய சொந்த ஜனமாக, புறஜாதிகளாக இருந்தோம், ஆண்டவருடைய காணியாட்சிக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தோம், புறம் தள்ளி வைக்கப்பட்டவர்களாக இருந்த எங்களை ஆண்டவர் சேர்த்து கொண்டார், கழுவினார், எங்களை மீட்டு கொண்டார், எங்களை தன்னுடைய சொந்த ஜனமாக மாற்றி இருக்கிறார். ஆமென். அப்ப இத்தனை பெரிய சலாக்கியத்தை நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்தில நமக்கு கிடைத்ததான பெரிதான ஐடென்டிபிகேஷன், ஐ எம் a child of God. ஆமென். ஆண்டவர் என்னுடைய தெய்வம், நான் அவருடைய ஜனம். ஆமென். சொல்லுங்க, நான் தேவனுடைய ஜனம். ஆமென். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த ஜனங்கள் அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அப்ப மனம் திரும்புதல் என்கிற பொழுது நாங்க வாழுகிற வாழ்க்கையில பிழைகள் செய்கிறோம், பாவங்கள் செய்கிறோம், தேவனை துக்கப்படுத்துகிறோம். இந்த வாழ்வில் இருந்து நாங்கள் மனம் திரும்பி உணர்த்தப்பட்டு தேவன் பக்கமாக முழுவதுமாக திரும்புதல். ஆமென். உலகத்துல கொஞ்ச பக்கம், ஆண்டவர் பக்கம் கொஞ்ச பக்கம் அல்ல. ரெண்டு தோணியில கால் வைக்க முடியாது. என்ன செய்வோம்? ரெண்டு தோணியிலே உலகமும் ஆண்டவரும். சொல்லுங்க, என்ன நடக்கும்? கடலுக்கு நடுக்கடலில விழ வேண்டும், இல்லையா? அப்ப பாருங்க, நாங்க பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். ஆமென். எங்களை கர்த்தர் பாவத்திலிருந்து நீங்களாக்கி இருக்கிறார். எங்கட பாவங்களால எங்களை கழுவி சுத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஆமென். கர்த்தர் நம்மை சுத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் நாங்கள் பாவிகள், அழுக்கு நிறைந்தவர்கள், மிகவும் துரோகிகளாக வாழ்ந்த நம்மை கர்த்தர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால
இல்லையா? இயேசு சுவாமியின் ரத்தம் நம்மை கழுவி பாவமற, சொல்லுங்க, பாவமற நம்மை கழுவி சுத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. அப்ப பாருங்க, இன்றைக்கு நாங்கள் தேவனிடத்தில் சேரும்படியாக, தேவன் பக்கமாக சேரும்படியாக, தேவனை நோக்கி எங்கட வாழ்க்கை எப்பொழுதும் காணப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில சத்துரு யாரை விழுங்கலாம், யாரை கர்த்தருடைய பக்கத்துல இருந்து இழுத்து விடலாம், யாரை கீழே விழுத்தலாம். மாம்சம், உலகம், கண்களின் இச்சை, இது பெருமைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இவை யாவும் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது, இல்லையா? நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். கர்த்தருடைய சன்னிதானத்துல வருகிற நாங்கள் நம்மை அனுதினமும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும் அனுதினமும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் நம்முடைய பாவத்தை குறித்து மனஸ்தாபப்பட வேண்டும். நான் அந்த சகோதரிக்கு விரோதமாக இப்படி பேசிவிட்டேனே, நான் போய் பேசிவிட்டேனே. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், அந்த பாவமான சிந்தனைகள், பாவமான செயல்கள் நம்மை உணர்த்த வேண்டும். ஆண்டவர் பேசுகிற தெய்வம், தன்னுடைய ஜனங்களோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த காலை பொழுதுல எனக்கு அருமையானவர்களே, நான் வாழுகிற வாழ்க்கை சரியான வாழ்க்கையா? இது கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையா? ஞாயிறு தோறும் ஆராதனைக்கு வருகிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. என்னுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது என்று இந்த காலை பொழுதுல நீங்கள் யாராவது சொல்வீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். அவர் பாவிகளை நேசிக்கிற தேவன், அவர் யாரையும் தள்ளிவிடாத தெய்வம். இந்த காலை பொழுதுல கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமென். அப்ப பாருங்க, நாங்கள் உண்மையான ஒரு மனம் கசந்து, உண்மையான ஒரு அழுகையோடு, உண்மையான ஒரு மனஸ்தாபத்தோடு ஆண்டவரிடத்துல வருவோமே ஆனால், ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும், இல்லையா? பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ குணப்பட்ட பின்பு போய் மற்றவர்களை ஆதாயம் பண்ணு. இன்றைக்கு நாங்க இந்த இடத்துல எத்தனையோ பேர் இருக்கிறீங்க, உங்களை பார்க்கிற பொழுது சந்தோஷம். நாங்கள் ஒவ்வொருவரும் குணப்பட்டிருக்கிறோமா, குணப்படுகிறோமா? எத்தனை பேர் இந்த திருச்சபையில இருக்கிறீங்க? நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. ஒவ்வொருவரும் தங்களை அறிந்து ஆராய்ந்து மனம் திரும்புகிற பொழுது, எப்படி பேதுருவை நாங்க பார்க்கிறோம், ஆண்டவரை மறுதலித்துட்டான். ஆனா ஆண்டவர் பேசுகிறார் மனச்சாட்சியோடு. அவன் மனம் கசந்து அழுகிறான். இன்றைக்கு நாங்க வாசித்த வேத பகுதி யோவான் 21. ஆண்டவர் அவனை என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி பெரிதான ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவன் எப்படியாய் பாடுபட வேண்டும், எப்படியாய் மரிக்க வேண்டும், எத்தகைய பாடான வாழ்க்கை என்பதை கூட ஆண்டவர் பேதுருவுக்கு சொல்லுகிறார். ஆனால் நாங்களோ பாடுகள், உபத்திரவங்கள் வருகிற பொழுது தேவனை விட்டு நாங்கள் தூரமாக போய்விடுகிறோம். இந்த காலை பொழுதுல எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, நானும் நீங்களும் தேவனுடைய ஜனங்கள். தேவன் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ எனக்கு தேவை, உன்னுடைய வாழ்க்கை எனக்கு தேவை, உன்னுடைய ஒவ்வொரு காரியங்களும் எனக்கு தேவை, நீ தேவை என்று ஆண்டவர் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். எப்படி அந்த மனம் திரும்பின பேதுருவை கொண்டு ஆண்டவர் பேசுகிற பொழுது அங்கு 3000 பேர், 5000த்துக்கும் அதிகமானோர், எத்தனையோ ஜனங்கள் மனம் திரும்பினது போல, இன்றைக்கு மனம் திரும்புகிறவர்களை கொண்டுதான் ஆண்டவர் மற்றவர்களை மனம் திருப்ப முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்ப பாருங்க, இன்றைக்கு இயேசு சுவாமியினுடைய உபதேசம் கூட மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தர் வரப்போகிறார், கர்த்தர் சீக்கிரத்தில் வரப்போகிறார், இல்லையா? அவர் வருவாரே ஆனால், அல்லாவிட்டால் நாங்கள் அதற்கு முன்பதாக அவரிடத்துல போவோமே ஆனால்,
நாங்கள் எவ்விதம் நாங்கள் போக போகிறோம், எவ்விதம் நாங்கள் அவரை சந்திக்க போகிறோம். இந்த காலை பொழுதுல நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை ஆராய்ந்து பார்ப்பீர்களாக. மற்றவர்களை பார்த்து குறை சொல்வது அல்ல. அந்த சகோதரி அப்படி, அந்த சகோதரன் அப்படி, அவர்கள் அப்படி வாழுகிறார்கள், நமக்கு வேண்டாம். நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? ஏனென்றால் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் காண்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் மறைமுகமாக செய்கிற பாவங்கள் அவருக்கு முன்பதாக வெளிச்சமாய் இருக்கிறது. வீடுகள்ல நாங்கள் பேசுவது, மறைமுகமாக பேசுவதை கூட அவர் செவிமடுத்து கேட்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய ஜனங்கள் மேல் அவருடைய கண்கள் 24 மணி நேரமும், பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஆமென், நோக்கமாயிருக்கிறது. உங்களுடைய ஹஸ்பண்ட் உங்களை கவனிக்காம இருக்கலாம், உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களை கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் தெய்வம் அவர் தம்முடைய ஜனங்கள் மேல் அவர் நோக்கமாயிருக்கிறார். அவருடைய கண்கள் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இந்த காலை பொழுதுல நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. பாருங்க, இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நாங்க பார்ப்போம் என்றால், அந்த மனிதன் அவன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தான், அவர்களை சிறையில போடுவித்தான். ஸ்திரீகள் என்று அல்ல, பிள்ளைகள் என்று அல்ல, யார் என்றும் பாராதபடிக்கு. யோவான்ல பார்க்கிறோம், அவர்கள் என்னது, தேவனுக்கு தொண்டு செய்கிறோம் என்று எண்ணுகிறார்கள், இல்லையா? அப்படியாக கர்த்தருடைய ஜனங்களை துன்பப்படுத்தின ஒரு மனுஷனை தேவன் சந்திக்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் நீங்க எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கு ஆண்டவர் அவனை சந்தித்த பொழுது ஆண்டவர் பவுலினிடத்தில் கேட்பது, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சவுளே, சவுளே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இந்த காலை பொழுதுல ஆண்டவருக்கு விரோதமாய் நாங்கள் வாழுகிற பொழுது, ஆண்டவருடைய சிந்தனைக்கு, ஆண்டவருடைய சித்தத்துக்கு, ஆண்டவருடைய செயல்களுக்கு விரோதமாக நாங்கள் வாழுகிற பொழுது, ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிறார், என் மகனே, என் மகளே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவராகிய இயேசு பவுலினிடத்தில் கேட்ட பொழுது 6வது வசனம் சொல்லுகிறது, அவன் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். இந்த காலை பொழுதுல தேவ ஜனங்களே, தேவன் நம்மோடு பேசுகிற பொழுது, ஆண்டவரே நீர் நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வித்தியாசமாய் இருக்கிறது. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வித்தியாசமாக அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் இருக்கிறது. அதை நாங்க அசட்டை பண்ண முடியாது. நாங்க அதை அசட்டை பண்ண முடியாது. நாங்க அசட்டை பண்ணி ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை விட்டு கொடுத்து நாம் மனம் திரும்பாத பட்சத்தில ஆண்டவருடைய செயல்கள் நடப்பதற்கு தாமதங்கள் நம்மால உண்டாகிறது. அந்த பவுல் தன்னை விட்டு கொடுத்தார். ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறேன். அவர் மனம் திரும்பி அதன் பின்பதாக நீங்க பார்த்தீர்கள் என்றால் அவருடைய பிரசங்கமே மனம் திரும்புதலின் பிரசங்கமாய் மாறிவிட்டு, இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்கள் எப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்க விரும்புகிறார்கள்? ஆசீர்வாதம், அதீத கிருபை, இல்லையா? நீ நல்லா இருப்பாய், இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நன்றாயிருப்பார்கள், சுகித்திருப்பார்கள், வாழ்ந்திருப்பார்கள், அதுல மாற்றம் இல்லை. ஆனால் பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்களின் மத்தியிலும் கூட அவர்கள் சந்தோஷமும் சமாதானமுமாய் இருப்பார்கள். Glory to God. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பவுல் மனம் திரும்பின பொழுது, ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை விட்டு கொடுத்த பொழுது, அவர் சந்தித்த பாடுகள், உபத்திரவங்கள், சிறைகள், கசை அடிகள் அதிகமாக இருந்தது. ஆனாலும் கூட
அவர் மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பை பற்றி, மனம் திரும்புதலை பற்றி அவர் பயமில்லாமல் அவர் பிரசங்கம் பண்ணினார். அவருடைய வாழ்க்கை மனம் திரும்புதலுக்கு முதல் எப்படி இருந்தது, மனம் திரும்பினதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். என்ன வந்திருக்க வேண்டும்? மாற்றம் வந்திருக்க வேண்டும், ஒரு சேஞ்ச். பவுல் முழுவதுமாக அவர் சேஞ்ச் பண்ணப்பட்டவராக, ஆமென், ஹல்லேலூயா, தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அர்ப்பணம் பண்ணினவராக, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர். இந்த காலை பொழுதுல தேவ ஜனங்களே, ஆண்டவரிடத்துல கேளுங்க. உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறேன். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல மட்டுமல்ல, அவர் புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களை நாங்க பார்ப்போம் என்றால் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று அவர் திரும்ப திரும்ப அவர் அறை கூவுதலை விட, இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. பேதுருவனுடைய பிரசங்கம் நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்ப மனம் திரும்புதல் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரோடு நெருங்கி வாழ முடியாது. தாவீது பிழை செய்த, என் இருதயத்துக்கு பிரியமானவன் என்று தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் கூட அந்த தாவீது பாவத்துல விழுந்து விட்டான். பார்க்க கூடாததை அவன் பார்த்து அவளை அழைத்து அவன் பாவத்துக்கு மேல் பாவம் செய்த பொழுது அவர் சங்கீத புஸ்தகத்துல நாங்க பார்க்கிறோம் அவருடைய ஜெபம், விண்ணப்பம், உம்முடைய ஆவியை என்னிடத்தில் இருந்து நீர் எடுத்துக்கொள்ளாதிரும், என்னை ஈசோப்புளால் கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவே, என்னை தள்ளிவிடாதிரும். இந்த காலை பொழுதுல உங்களில் எத்தனை பேர் அத்தகையதான ஒரு மனம் திரும்புதல், மனஸ்தாபம், ஒரு மனம் திரும்புதல், ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், அவரை நான் துக்கப்படுத்த கூடாது, அவரை வேதனைப்படுத்த கூடாது, அவரை நான் துன்பப்படுத்த கூடாது, அந்த பாவ உணர்வு, பாவம் செய்ததான அந்த உணர்வு, அந்த பாவத்தை குறித்த அந்த வெறுப்பு, கசப்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். நாம் இந்த பாவப்பட்ட உலகத்துல, பாவத்தினால விழுந்து போன உலகத்துல வாழுகிறோம். ஆனாலும் கூட ஆண்டவர் எங்களுக்குள் ஒரு மனச்சாட்சியை வைத்திருக்கிறார். ஆமென். அது எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கும். நீ செய்கிறது பிழை. ஆவியானவர் எங்களோடு பேசிக் கொண்டிருப்பார், எங்களை நடத்தி கொண்டிருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் இருதயத்துக்குள் இருந்து எங்களை நடத்துகிற தெய்வம். பாருங்க, தாவீதை சவுல் கொலை செய்யும்படியாக அதிகமாக பிரயத்தனம் பண்ணினான். தாவீதினுடைய கையில இப்பொழுது சவுல் கிடைத்து விட்டார். இதுதான் தருணம். இந்த சான்ஸை நாம் மிஸ் பண்ண கூடாது. பழிக்கு பழி வாங்காம நாம் விடவே கூடாது. ஒருவருக்கும் தெரியாது. கர்த்தரே இந்த கையில கொண்டு கொடுத்துட்டாரு என்று சொல்லி தாவீது சவுலை கொலை செய்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவனோடு உள்ளத்துல பேசுகிறார். நோ, நீ அத்தகைய பாவத்துக்குள்ள விழாத. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் என் கைகளை நான் வைப்பது எப்படி? இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்கள் இந்த சபையில நீங்க வாழுகிறீங்க.
மற்றவர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் அப்படியாக பார்க்க வேண்டும். ஆமென். எங்களுடைய மனச்சாட்சி, ஆண்டவர் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நாங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். நாங்களே பேசிக்கொண்டிருந்தால் ஆண்டவர் எப்படி பேசுவது? சிலரை கவனித்திருக்கிறீங்களா? அவங்களே பேசிக்கொண்டிருப்பாங்க. எப்படி மனம் திரும்புறது? வேதத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது. இன்றைக்கு பேசுகிற தெய்வத்தை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கட பாவத்தை அப்படியே பார்த்து கொண்டு சும்மா போகிற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். ஆமென். என் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும், என் ஜனங்கள் தங்கள் பாவத்தை அறிக்கை பண்ண வேண்டும். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு நான் சேமத்தை கொடுப்பேன், ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், இந்த ஜனங்களை நான் விடுவிப்பேன். இதுதான் கர்த்தருடைய இருதயம். ஆண்டவர் அந்த நினிவே மக்கள் புறஜாதி மக்கள் இல்லையா, பொல்லாத ஜனங்கள், அந்த ஜனங்களை கூட ஆண்டவர் அப்படியே அழிந்து போவது அவருடைய சித்தமாக இல்லை. யோனாவை அனுப்புகிறார், நீ போ, அங்க போயிட்டு அறிவி. 8 வசனங்கள், சொற்களில் வசனங்கள். மனம் திரும்புங்க. ஆமென். பாருங்க, அந்த யோனா போயிட்டு ஆண்டவர் அறிவித்த அந்த வார்த்தைகளை அவன் சொன்ன பொழுது அந்த ஜனங்கள் ரெட்டுடுத்தி, மனம் திரும்பி ரெட்டுடுத்தி சாம்பலில உட்கார்ந்தா. இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்களோட ஆண்டவர் பேசுகிற பொழுது நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பாத பட்சத்தில நம்முடைய வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை சுட்சித்து நம்மை திரும்ப தன் பக்கமாக எடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக சிறையிருப்புகளை கண்டார்கள், அநேக எக்ஸைல்ஸை கண்டார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள். இரண்டு ஆண்டவர் என்ன சொன்னார்? மனம் திரும்புங்க. இந்த காலை பொழுதுல நம்முடைய தெய்வம் நம்மை மனம் திரும்ப அழைக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல நாங்க பார்க்கிறோம், அந்த சின்ன ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான அறைகூவல், நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாத பட்சத்தில உன் விளக்கு தண்டை உன்னிடத்தில் இருந்து எடுத்து போடுவேன். நீ மனம் திரும்பு, ஜாக்கிரதையாக நீ மனம் திரும்பு. ஆண்டவர் அவர்கள் செய்த நல்ல காரியத்தை சொல்லுகிறார் இல்லையா? ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம தட்டி கொடுப்பாரு. ஆண்டவர் பேசுகிறார். அவர்கள் செய்த ஒவ்வொரு சபைக்கு அவர் சொல்லுகிற பொழுது அவர் உன்னிடத்தில் இத்தகைய நல்ல குணங்கள் இருக்கிறது. நீங்க எபேசு சபை, ஒவ்வொரு சபைகளை நீங்க பார்க்கலாம். பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்வேனே ஆனால் பாருங்க, பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிறார். சாரி, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல நாங்க பார்த்தோம்டா பாருங்க, எபேசு சபைக்கு அன்புள்ள அந்த சபைக்கு சொல்லுகிறார், உன்னிடத்துல அன்பு இருக்கிறது, நீ சகித்திருக்கிறாய், பொறுமையா இருக்கிறாய், என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறாய், இது எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். நீங்க பிரயாசப்படுகிறதை நான் அறிந்திருக்கிறேன். நீ இளைப்படையாமல் எனக்காக நீ வேலை செய்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறது, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளையும் நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் இருக்கிறது, அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் நீ என்ன நிலைமையில இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி
ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன். இந்த காலை பொழுதுல ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து அவர் சொல்லுகிறது, நீங்க செய்கிற செயல்களை நான் அறிந்திருக்கிறேன், உடைய அன்பின் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், துருபதேசங்களை நீ வெறுக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன், எல்லாம் அறிந்திருக்கிறேன். நீ எனக்காக கொண்டு வருகிற காணிக்கைகளை நான் அறிந்திருக்கிறேன், ஊழியர்களை நீ நேசிக்கிறதை அறிந்திருக்கிறேன், ஏழைகள் விதவைகளை நீ நேசிக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன், எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட அந்த நிலையில இருக்கிறோமா? ஆதியில இருந்த நிலையில இருக்கிறோமா? இன்னும் வளர்ந்திருக்கிறோமா ஆண்டவருக்குள்? இந்த காலை பொழுதுல நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. ஆமென். நாம் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைப்படுவாராக. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு வாசித்தோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நாங்க பார்க்கிறோம், மாம்சத்தின் கிரியைகள் என்ன, ஆவியின் கிரியைகள் என்ன. ஒரு மனிதன் மனம் திரும்பி இருப்பானே, ஆனால் ஒரு மனிதன் உண்மையான ஒரு மனஸ்தாபம், மனம் திரும்புதல் வந்திருக்கும் என்றால் அவர்கள் கொடுக்கிற கனிகள் மனம் திரும்புதலின் கனிகளாக இருக்கும். ஆமென். மனம் திரும்புதலின் கனிகள். மாம்சத்தின் கனிகளை கொடுக்க முடியாது. மாம்சத்தின் கிரியைகள் தான் பொறாண்மை, எரிச்சல், வாக்குவாதம், பிரிவினை, பில்லிசூனியம், இப்படியே அடக்கி கொண்டு போகலாம். இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு முன், மனம் திரும்புதலுக்கு முன். ஆனால் ஒரு மனிதன் மனம் திரும்பி இருக்கிற பொழுது மனம் திரும்புதலின் கனியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்சம் விடுங்க, இன்னும் கொஞ்சம் உரம் போடுவோம், இன்னும் கொஞ்சம் காரியங்களை செய்வோம், கொஞ்சம் விடுங்க. இயேசு சுவாமி பிதாவினிடத்துல கேட்டுக்கொண்டே இருப்பார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாக இந்த பூமியில வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் மனம் திரும்புதலின் கனிகளை சபையும் குடும்பமும் சமுதாயமும் காணட்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த காலை பொழுதுல நம்மை தாழ்த்துவோம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை விட்டு கொடுப்போம், தலைகளை தாழ்த்துவோம். செத்த கிரியைகளார நம்மை ஆண்டவர் கழுவி சுத்தம் பண்ணி இருக்கிறார். நமக்காக தம்முடைய பரிசுத்த இரத்தத்தையே சிந்தி இருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எங்களை அப்படியே ஒப்பு கொடுப்போமா, தாழ்த்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி அப்பா, ஸ்தோத்திரப்பா. அப்படியே ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபித்து நிறைவு செய்யலாம். பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாள்ல ஆண்டவரே நீர் பேசுகிற தெய்வம் ஐயா, எங்களை நேசிக்கிற தெய்வம் ஐயா, எங்களுக்காக எங்கள் மேல் அன்பு கூர்ந்து உடைய திரு ரத்தத்தையே சிந்தினீர் அப்பா. இந்த காலை பொழுதுல எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், உடைய வார்த்தைக்கு நேராக எங்களை தாழ்த்துகிறோம். உலகத்தை, பாவத்தை, பாவத்தின் காரியங்கள்ல இருந்து ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்புகிறோம் அப்பா. உம் பக்கமாக நாங்கள் திரும்புகிறோம் தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் திரும்புகிறோம் ராஜா. எங்கள் பாவங்களை நீர் மன்னித்து எங்கள் தேசத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் நிர்சோமத்தை தரும்படியாக எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.